வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஆம்லேட் தான் செய்ய போகிறோம். அதோட முருங்கைக்கீரை சேர்த்து முட்டை ஆம்லேட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1/2 ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கீரை வேண்டான்னு சொல்கிற சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சைட் டிஷ்ஷாக கூட இதையே கொடுத்து விடலாம். எல்லா வகையான வெரைட்டி ரைஸோடையும் சாப்பிடலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது கூடவே 1 கொத்து கறிவேப்பிலை போட்டுடலாம். வெங்காயம் முழுசாக வதங்க வேண்டியதில்லை, 3/4 பதம் வதங்கினா போதும். காலையில் டிஃபனுக்கு கூட 1 ஆம்லேட் சாப்பிட்டோம்னா வயிறு நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு ஆம்லேட் எடுத்துக்கலாம். 2 கை அளவுக்கு முருங்கைக்கீரையை கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் எடுத்துருக்கிற அளவு இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்கும். கீரையை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கீரை கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுடலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கீரை நல்லா வேக வச்சு தான் ஆம்லேட்டில் போடணும், இல்லைன்னா அஜீரணமாகும். இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோம்னா கீரை நல்லா வெந்து வந்துடும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. ஆம்லேட்டுக்கு முட்டை 3 முட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நான். இதையே ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். இதையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். விஸ்க் வச்சு கலக்கிறதுனால ஆம்லேட் சாஃப்டாக இருக்கும், ஃப்ளஃபியாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ வதக்கி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இதோட போட்டு நல்லா கலந்துக்கலாம். அடுப்பில் தோசைக்கல்லை வச்சுட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஊற்றிக்கலாம். இப்போ கல்லை வச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுறலாம். இந்த முட்டை கலவையை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக பரப்பி விட்டுறலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக முருங்கைக்கீரை வாசனையோட முருங்கைக்கீரை முட்டை ஆம்லேட் ரெடியாகிரும். பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்களே இதே மாதிரி ஆம்லேட் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் இன்னும் புதுமையான ரெசிபீஸோடு உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். பாய்.